அழகே அழகே சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம தங்கராஜ் இறந்துட்டு ரேவதி கிட்ட உங்கள் அப்பா கிட்ட என்னென்ன கொளுத்தி போடணுமோ எல்லாத்தையும் கொளுத்தி போட்டாச்சு. உங்கள் அண்ணன் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற போது அவனுக்கு கச்சேரி ஆரம்பமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரேவதி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் எங்கே தான் இந்த புத்தியெல்லாம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம மலர் இருந்துட்டு, ஐயோயோ போச்சு, ரேவதிக்கு பிரச்சனை இல்லைங்க, நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, போச்சு போச்சு எல்லாமே போச்சு, இன்னைக்கு வீட்டில் என்னென்ன பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு, எதுக்காகவும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ வாயை மட்டும் திறக்காமல் இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மதியம் இருந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களால பண்ணவே முடியல. இந்த பக்கம் சுரேஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இருந்துட்டு சுரேஷ் கிட்ட பாக்கியராஜ் பொய் சொல்லிட்டு அங்கே போன விஷயம் எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே கோவத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஏன்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை மாப்பிள்ளைக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இத்தனைக்கும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச வீட்லேயே போய் அவர் பொண்ணு பார்த்துருக்காரு. இது நமக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியராஜ் வேற உள்ளே வராரு. மலர் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. என்னப்பா உங்கள் தம்பிக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருச்சு, அவங்க பேசிட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்னப்பா மலர் கூட இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாக்கியராஜ் இருந்துட்டு மலர் கூட நானும் பொண்ணு பார்க்கறதுக்காக போனேன்ப்பா, நான் ஆஃபீஸில் இருந்தேன், அத்தை ஃபோன் பண்ணி எங்களுக்குன்னு யார் இருக்காங்க, நீங்கள் வந்து தான் ஆகணும் மாப்பிள்ளன்னு சொல்லி அத்தனை வாட்டி கெஞ்சி கூப்பிட்டாங்க. அதனால தான் நான் போக வேண்டியதாக போயிடுச்சு. அண்ணன் நீ போனது பிரச்சனை இல்லை, ஆனால் அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அது மாமா சொல்லி தான் தெரியணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சொல்லக்கூடாதெல்லாம் இல்லை, ஆல்ரெடி நான் அப்பா கிட்ட சொன்னதான், அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் திரும்பவும் சொன்னால் வேண்டான்னு சொல்லுவார், அப்போ அத்தை பேச்சுக்கு என்ன மரியாதைன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் கிளம்பிட்டேன். அது கூட நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட நான் போயிட்டு வந்ததான் நான் சொல்லிட்டேன்ல, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, அதனால தான்ப்பா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம குடும்பம் மனம் போகக்கூடாதுன்னு தான்ப்பா நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளித்து விட்டுறாங்க. சரி சரி, இனிமேல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சரிங்கப்பா, உங்ககிட்ட சொல்லாமல் என்னப்பா எங்கே போயிட போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மலருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பாக்கியராஜ் என்ன பாக்கியராஜ் இதெல்லாம், நான் கூட இந்த பிரச்சனை 1 மணி நேரத்துக்கு மேலே தான் முடியும்னு நினச்சேன், ஆனால் இப்படின்றதுக்குள்ள நீ இந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம மலர் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. பாக்கியராஜுக்கு ஒரே சந்தோஷமாக போகுது. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதிக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரேவதி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அனி வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை சமாளிச்சிட்டிங்களா அப்படின்னு மாதிரி ரேவதி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, உங்கள் அண்ணன் ஒரு வழியாக சமாளிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் நல்ல வேலை அண்ணி, ஏன் இவர் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தே இருந்தார், இவர் கூட வேலை பார்க்குறாரு இல்லை ராஜா, அவங்க வீட்டுக்கு தான் நீங்கள் பொண்ணு பார்க்கவே போயிருக்கீங்க, அந்த விஷயம் இவருக்கு வீடியோ காலில் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவங்க உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வீட்டுக்கு போனால் அப்பா உங்ககிட்ட நீங்களும் ஏதாவது போய் சொல்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லி கூட நீங்கள் தப்பிச்சுக்கலாமேன்னு தான் நான் உங்களுக்கு என் ஃபோனை புடங்கினதுனால அத்தையோட ஃபோனில் மருந்து கொடுக்குற சாக்கில் உங்களுக்கு நான் மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ சொன்னதே நல்லதாக போச்சு, அதனால தான் இந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லை மாக்கிட்டாரு உங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மதி வராங்க. உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி கால் பண்ணேன்னு தெரியுமா, அந்த ஃபோன் என்னாச்சுன்னே தெரியல மதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஸ்ருதி வராங்க. என்னாச்சு அண்ணி, உங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்த்தது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இதுக்கு மேலே எந்த பதிலும் வராது, ஏன்னா அது அந்த தங்கராஜ் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவர் பொண்ணே கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஸ்வேதாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுது. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அவர் எங்கே இப்படியெல்லாம் இருக்கார்,
யாருமே சந்தோஷமா இருந்துறவே கூடாதா? யாருனாலயும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா, என் குடும்பத்தில இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்துறக்கூடாது. அதில ரொம்ப தெளிவா இருக்காரு அவரு. அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மலர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாக்கியராஜ், மலர் எல்லாருமே வெளிய உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, "தங்கராஜ் ஏன் தான் இப்படிலாம் இருக்காரோ?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சுரேஷ் வந்ததுனால, மலர் வந்து பேச்ச மாத்தி மாவு அரைக்கணும், மாவு ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. "என்ன நீ என்ன பார்த்தோன்னே பேச்ச மாத்திட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தங்கராஜ் அண்ணா பத்தி தான் பேசினோம். அதான் நீ வந்துட்டல்ல. உனக்கு தான் அவரு பிடிச்சவராச்சே. நாங்க எதனா சொல்ல போய் நீ அத அவர்கிட்ட சொல்லிட்டீன்னா, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் என்னைக்கு அப்படிலாம் போய் சொல்லியிருக்கேன்? யாருக்கு தெரியும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. "என்னண்ணே இதுதான் பேசிட்டு இருந்தாங்களா?" "ஆமாடா. பொண்ணு பார்க்க போன இடம். அவருக்கு தெரிஞ்ச இடம் தானே. அதனால எப்படி இந்த சம்மந்தம் எங்களுக்கு முடிய போறதில்லல்ல. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில ரேவதி கிட்ட ரேவதிகிட்டயும், மதிக்கிட்டயும் நான் எங்கேயோ மொக்க வாங்கின விஷயத்த சொல்லியிருக்கா. நானும் அத கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன். "என்னவே உங்க அண்ணிக்காரி அப்படி சொல்லியிருக்கான்னா, உன்ன மதியெல்லாம் நெனச்சு பாரு கழுவி கழுவி ஊத்தியிருப்பா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்ட சுரேஷ்க்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.